எனக்கு தெரியும். வா வா உடனே. கண்டிகை இப்படிப்பட்ட பெட்டி ஏன் தேவை? அவள் இப்போது என்ன செய்ய போகிறாள்? எல்லாமே எழுது. என் அழகான காரை உண்மையிலேயே குளிர்ச்சியானதாக மாற்ற விரும்புகிறேன். கலர்ட் மெப்பி பிங்க் நிறத்த பிரைமரி இன்ஸ்டால் பார்பி பொம்மைகளின் பி பிடா என் காரை மறுபடியும் வண்ணம் பூசலாமா? நிறத்த அதுக்கு மென்மையாகவும் வசதியாகவும் மாற்றுவேன். நல்லது, அருமை. இப்படி சக்கரங்களை கவனிக்க நேரம். Otter doing something cyber and Otter lunch pachi true and room ஐட் இருக்கு. பாருங்கள், மிகவும் அழகாக இருக்கிறது. இப்போது ஹெட்லைட்கள். நான் சில கன்சிமெட்டுகளை சேர்க்க போகிறேன். மிகவும் அழகாக இருக்கிறது. பார்பி பொம்மையை போல. பாய். பாபா, எனக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் செய்ய வேண்டும். ஓ பிரியா, ஓ எவ்வளவு விரைவாக எல்லாம் கொண்டு வந்தார்கள். ரொம்ப நன்றி சிவினா. என் குழந்தையை மேம்படுத்தும் செயல்முறையை ஏற்கனவே தொடங்கலாம். முதலில் எனக்கு ஒரு கருப்பு வண்ணம் கொண்ட பீப்பாய் வேண்டும். அதை கொண்டு என் கார் முழுவதையும் பூசி விடுவேன். ஓ ஆம், உடனே எவ்வளவு அழகாக மாறிவிட்டது பாருங்கள். அடுத்ததாக டிஸ்கில் உள்ள பேட்கள் பயன்படுத்தப்படும். அலங்கார அம்சங்களை ஒட்ட ஒண்ணு. உதாரணமாக பொன்முள் நன்றா இருக்கும். சக்கரங்களில் மண்டை ஓடுகள் போல. பீட், உன் கார் என்னாச்சு? நான் இதை மேம்படுத்தியுள்ளேன். உங்களுக்கு பொறாமையா? நீங்கள் இதை ஓட்ட விரும்புகிறீர்களா? நான் இவ்வளவு எளிதாக கைவிடுவேன் என்று நினைக்கிறாயா? இல்லை. சரி சரி சரி. புறக்கட்டமைப்பு போதவில்லை. இப்பொழுது உள்ளே கவனம் செலுத்த வேண்டும். வாவ், முதலில் எனக்கு ஸ்டீரிங் வீலை அலங்கரிக்க வேண்டும். இது அழகாக இருக்கும் மட்டுமல்ல, மேலும் வசதியாகவும் இருக்கும். இப்போது இருக்கைகளை இளஞ்சிவப்பு மயிரால் மூட வேண்டும். ஓ, போகலாம். இது எவ்வளவு விலை உயர்ந்ததாக தோன்றுகிறது பாருங்கள். அண்ணாடியின் கீழே ஒரு பொம்மை சரியானது. ஆஹா, இப்போது என் கார் கவர்ச்சியாக தெரிகிறது. உள்ளே கூட ஜாயுடி ஃபார்சர் உலரம் ரிப்பன். நிறத்த இன்று வரையமர வலியுறுத்துகிறேன். ஓ, கெண்டிக்கார் உலகத்தை அலங்கரித்து விட்டார் போல் இருக்கிறது. நான் தொடர முடியவில்லை. சரி, எனக்கு சில நகைகள் இருக்கின்றன. என் சலூனை அலங்கரிக்க இதுவே போதுமானது என்று நினைக்கிறேன். ஒரு சங்கிலியுடன் தொடங்குவோம். அதை ஸ்டியரிங் வீலுக்கு சுற்றி மடிப்பேன். ஓ ஆம், ஓ ஆம், ஓ இதை பாருங்கள், எவ்வளவு குளிர்ச்சியாக மாறிவிட்டது. இப்போது நான் ஒரு மண்டையை வைப்பேன். சிறப்பு. அடுத்த நடவடிக்கை. மூளைகள் எங்கும் நிறைந்துள்ளதால் இருக்குது பாருங்க. மண்டை ஓடுகள் இங்கே முடிவதில்லை. சரி, ஒன்றை நான் ஸ்டியரிங் வீலில் தொங்க விடுவேன். இப்பொழுது என்னை கடந்து செல்லும் அனைத்து டிரைவர்களாலும் மதிக்கப்படுவேன். நான் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கிறேன். அந்த செயின் பயங்கரமான தலைக்குடைகள் சென்று. சரி, என் கார் கவர்ச்சியை எடுக்க. பொழுதுபோக்கை பற்றி யோசிக்க நேரம் வந்துவிட்டது. யோகா மண்டபமா மாறும். எனக்கு தேவையான ஆசனின் என்னோட சொல்ல சார். ஒரு பாய், தண்ணி, மேலும் நான் வகுப்புகளை பார்க்கிறோம். ஒரு மானிட்டரும் கூட. சரி, தொடங்குவோம். ஓ கேண்டி, நாங்களும் யோகா செய்ய விரும்புகிறோம். நாங்கள் செய்யலாமா? கண்டிப்பாக. சேர்ந்திருந்தால் மேலும் மகிழ்ச்சி. இது ருசியாக இருக்கிறது. என்ன பண்றாங்க? நான் இங்க ஒரு பர்கர் சாப்பிடுகிறேன். அவர்கள் அங்கே சில கிலோகிராம் குறைக்க முடிவு செய்கிறார்கள். இல்ல, நான் அதை நடக்க விட முடியாது. நான் என் காரை ஒரு உண்மையான உடற்பயிற்சி கூடமாகவும் மாற்றுவேன். என்று ஏற்ற சாதனங்களை முழு பெற்று விடுது. ஓ சரியா? மிகவும் போதுமானதாக இல்லை எனில் ஒரு கேட்டில் பெல் இருக்கிறது. ஓ ஆம், பாருங்கள். அதே போல இது மிகவும் கனமாக இருக்கிறது. ஓ இல்லை, எனக்கு போதுமான டம்பெல்கள் உள்ளன. பெண்கள் உடல் கட்டமைப்பு கொண்ட ஆண்களை விரும்புகிறார்கள். உடல் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். Hey, Beat, you can go on shrimp charts and new for Chisiklam by boring.
நாமெல்லாம் சேர்ந்து ஒரு பயிற்சி செய்வோம். அருகில் அழகான பையன்கள் இருக்கிறார்கள். நாமும் போய் சந்திக்கலாமா? சரி, வாங்க. நீங்கள் எங்க போகிறீர்கள்? என்ன பற்றி? என் தோழிகள் எல்லோரும் இவ்வளவு விரைவாக என்னை துரோகம் செய்யும் என்று நான் நினைக்கவில்லை. ஓஹோ, சரி, வாங்க கொஞ்சம் மேலும். நான் அதை ஹாம்பேர் செய்தேன். ஆம், இல்ல, அது அல்ல. எப்போதும் போல சார்ஜ் குறைவாகும் போது மிகவும் பொருத்தமற்ற தருணங்களில் குறைகிறது. ஆனால் நான் ஒரு சாதாரண போனை எப்படி மாற்றுவது என்று தெரியும் என்று நினைக்கிறேன். என் காரின் ட்ரங்கில நேரடியாக ஒரு கேமிங் கிளப் ஏன் உருவாக்க கூடாது? ஒரு பெரிய டிவி அங்கு சரியாக பொருந்தும். அதில் நான் விளையாடுவேன். அடுத்து சுரேஷ் மற்றும் ஜாய்ஸ்டிக் ரேஸின் ஸ்பிரிட்டப்படும். அற்புதம். ஸ்டார்ஸர் நாங்கள் வாட்சரும் வேண்டும். எனவே பையில் உள்ள வடிவத்தில் இத்தகைய நாற்காலிகள் உள்ளன. அவை சரியாக பொருந்தும். இதோ நான் ஜாய்ஸ்டிக்கை பிடித்து நாற்காலியில் போய் விளையாட்டை ஆன் செய்கிறேன். இதுவே உண்மையான சொர்க்கம். அற்புதம். பாவ், பீட், நீ ஒரு மேதை. வணக்கம். உட்காருங்கள், நாம் சேர்ந்து விளையாடுவோம். ஆமா, வாருங்க. அங்கே ஏன் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? பீட் ஒரு விளையாட்டு பகுதியை உருவாக்கி இருக்கிறாரா? அக்ஷய், நான் மீண்டும் சரியாக இருக்கிறேன். எனினும் அவரையும் என்னிட ஈர்க்க எப்படி அப்படின்னு எனக்கு தெரியும். விரைவில் அவர்கள் தங்களுக்கே போதுமான அளவு இவை போன்ற பொம்மைகளை பெறுவார்கள். மேலும் அவர்கள் நிச்சயமாக நகர விரும்புவார்கள். ஆகவே நான் அவர்களுக்கு ஒரு கச்சேரி மேடையை ஏற்பாடு செய்யலாமே? ஆம், எனக்கு தேவையான அனைத்தும் உள்ளது. ஒரு டிஸ்கோ பந்தும் கூட இங்கே இருக்கிறது. ஓ ஓ ஓ, இந்த அழகான பொம்மைகளை பாருங்கள். Hi, friends. A blended rain chandra, Tito Dark Stars, la la la. La 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 la. Oh, wow, காண்டி. இது உண்மையான டிஸ்கோவா? நடனமாட நேரம். Yeah. Oh. எல்லோரும் என்னை விட்டு விட்டார்கள். ஏழை சிறிய பையன் பீட். வாங்க, எங்களுடன் சேர்ந்து பொழுது போடுங்கள். உண்மையா? சரி, ஒரு நிமிஷம். என்னுடன் விளையாட விரும்புகிறீர்களா? சரி சரி, நாம் ஒன்னா விளையாடலாம். ஆம், இது மிகவும் குளிர்ச்சியாகவும் மிகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. வாவ், காண்டி, எனக்கும் உன்னை பிடிக்கும். நம்மை நன்றாக அறிந்து கொள்ள முடிந்ததில் மகிழ்ச்சி. எனக்கு இந்த சுவையான பாஸ்தா வேண்டும். சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். சரி, நான் அதை செய்வேன். சரி, அப்படியெனில் தொடங்குவோம். நான் ஒரு பாத்திரத்தில் பாஸ்தா செய்ய போகிறேன், பாரம்பரியமாக கெட்சப்புடன். நான் தண்ணீரை சோதிப்பேன். அது எங்கே? ஓ, இங்கே இருக்கிறாய். எனக்கு உன்னை தேவை. பாத்திரத்தில் செல். இல்ல, என்ன? நீங்கள் பாத்திரத்தில் ஏற விரும்பவில்லை என்றால் என்ன அர்த்தம்? உள்ள போங்கள். சரி, குறும்பு கையா, நீர் சூடாக உள்ளதா என்று பார்க்கலாம். ஆம், உன் எதிர்வினையை பார்த்தால் தண்ணீர் போதுமான அளவு சூடாக உள்ளது. உன்னை இனி தேவையில்லை. நான் இங்கே கொஞ்சம் பாஸ்தா போடுகிறேன். இப்படி போடுகிறேன். என் மாவு எங்கே? இங்கே. நான் இதை திறக்கிறேன். ஓ, ஆ ஆ ஓ, நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன். ஓ, எவ்வளவு அலட்சியம். ஆப்ஸ், இது நடக்கிறது. ஆம், இந்த மாவு எனக்கு பொருந்தும். நான் பல நிற பாஸ்தா செய்வேன். எனக்கு மாவும் முட்டையும் தேவை. நான் மாவை அப்படியே மெதுவாக பிசையுவேன். இப்போது எனக்கு சில குளிர்ந்த பலூன்கள் உள்ளன. ஓஸ், உண்மையில் முதலில் ஒரு கத்தி. மற்றும் எனக்கு சில வண்ணம் தேவை. நான் வண்ண பாஸ்தா செய்ய போகிறேன். வானவில் பாஸ்தா குழந்தைக்கு ஏற்றது. இப்போது ஒவ்வொரு பந்தையும் சாசேஜ் போல செய்ய போகிறேன். மிகவும் வேடிக்கையாகவும் பச்சையாகவும் இருக்கிறது. எல்லா வண்ணங்களிலும் சாசேஜ்களை உருட்ட வேண்டும். இப்போது அவற்றை இணைக்கப் போகிறேன். அது அழகாக இருக்கிறது. சரி, என் பாஸ்தா தயார். அதை கவனமாக ஒரு தட்டில் வைக்கிறேன். ஆம், மிகவும் நன்றாக இருக்கிறது. அருமை. என்ன அந்த இடத்துல என்ன இருக்கிறது? ஓ,
என் கண்ணாடிகள் அவை மூடுபனி படிந்து விட்டன. ஓ, என்ன செய்யலாம்? ஓ, இங்கே என்னவென்று எனக்கு நினைவில் இருக்கிறது. மிக சுவையான கேச்சப். பாட்டி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். உங்கள் கெட்சப் மூடப்பட்டிருந்தது. இதோ. ஓ ஓ மூதாட்டிக்கு உதவியதற்கு நன்றி. ஓ, இது திருப்தி அளிக்கும். ஓ ஓ ஏ இப்படியா? எவ்வளவு வேடிக்கை. ஓ பாட்டி, என்ன ஒரு கனவு. என்ன விஷயம்? மன்னிக்கவும், நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. ஆஹா, ஆனால் இப்போது நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன் மற்றும் என் பாஸ்தாவிற்கு பாதுகாப்பாக கேட்சப் ஊற்ற முடியும். அது சிறந்தது, ஒரு சிறந்த உணவு, நன்றாக இருக்கிறது. இந்த பாஸ்தாவை ஒரு தட்டில் வைக்கிறேன். சார், ஆனால் தெளிவாக ஏதோ ஒன்று குறைவாக உள்ளது. கை, என்னிடம் வா. எனக்கு கருப்பு வண்ணம் வேண்டும். அதை கொண்டு வா. ஆம், ஐஸ் பெயிண்ட் எனக்கு பொருந்தும். இப்போ சிந்தை பாஸ்தாவை கருப்பு நிறமாக நான் பூசுவேன். என் பிடித்த நிறம். மேலும் இந்த கருப்பு பாஸ்தாவுக்கு கேட்சப் மிகவும் பொருத்தமாக இருக்கும். நான் பாஸ்தாவிற்கு கெட்டியாக சாஸ் ஊற்றுவேன். இங்கே கொஞ்சம் ஜெல்லி ஐஸ் வைப்பேன். சரியான உணவு. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓ, எவ்வளவு விறுவிறுப்பாக இருக்குது. எல்லாம் தயார். ஒரு மிகவும் விசித்திரமான உணவு. அதை சாப்பிட கூட விரும்பவில்லை, ஆனால் நான் அதை முயற்சிக்கிறேன். மாமர்லேட் மற்றும் பாஸ்தாவின் மிகவும் விசித்திரமான சேர்க்கை. அது பயங்கரமாக இருக்கிறது. நீ எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஓ, அதுதான் எனக்கு பிடிக்கும். பாரம்பரிய பாஸ்தா கெட்சப்புடன் நாம் அதை முயற்சிக்க வேண்டும். ஓ, பாட்டி அருமையாக சமைக்கிறார். நீங்கள் அற்புதமானவர் பாட்டி. நன்று. உங்க பாஸ்தா அருமை. ஓ, நன்றி என் அசீஸ். நன்றி. வாவ், இது என்ன? இது சில அற்புதமான பாஸ்தா. நான் கண்டிப்பாக இதை சாப்பிடுவேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் காத்திருங்கள், இது அற்புதமாக சுவைக்கிறது. மிக சுவையாக இருக்கிறது. இது வெற்றியாளர். கோரே, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உன்னை நேசிக்கிறேன். என் வெற்றி. ஓ, எப்படி? ஓ, இதை சாப்பிடு. பாஸ்தா மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது எனக்கு குடிக்க ஏதாவது சுவையானது தயாரிக்கவும். இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓ, கண்டிப்பா. சரி. எந்த கேள்விகளும் இல்லை. சூப்பர் குளிர்ச்சியான வேடிக்கையான காக்டெயில் செய்ய நான் எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டேன். இங்கே கொஞ்சம் வேடிக்கையான தூள் ஊற்றப் போகிறேன். இப்போது அதை சூடுபடுத்தப் போகிறேன். அற்புதம். விடுமுறையின் பிரகாசமான சுவையுடன் ஒரு கண்ணாடி எடுப்பேன். கொஞ்சம் காத்திருக்கலாம். இதோ முடிந்துவிட்டது. என் பானத்தின் இந்த பகுதி தயாராகிவிட்டது. நான் என் இடத்திற்கு வேகமாக ஓடுவேன். நிச்சயமாக ஸ்கிட்டில்ஸ் இல்லாமல் எங்கே? அவை மிகவும் வேடிக்கையான இனிப்புகள். சரி, நான் என் பண்டிகை கண்ணாடியில் மேலும் ஊற்றுவேன். இப்போது நான் சில ஸ்ப்ரைட் சேர்க்க போகிறேன். இது திறக்கவில்லை. நான் அதை புடைப்பேன். அப்பா, அது என்ன மேல் சிந்தி விட்டது. ஓ, நீ ஒரு வானவில் கேக். பரவாயில்லை, நான் உலர்ந்து விட்டேன். இப்போது என் அழகான பானத்தை முடிக்கலாம். அற்புதம். ஆமாம், அதுதான் நான் நினைத்தது. ஆனால் ஏதோ குறைவாக இருக்கிறது. இங்கே கிரீம் உதவும். கிரீமுடன் ரொம்ப சுவையாக இருக்கும். மேலும் சிறிது ஸ்பிரிங்கிள்ஸும் சேர்க்கிறேன். ஆனால் இல்லை, இன்னும் அதிகமாக சேர்க்கிறேன். ஆம், ஒரு அழகான பயணம். ஓ, ஸ்வீட் சாப்பிட ஷேட் ரொம்ப விசித்திரமானது. குழந்தைக்கு வைட்டமின்கள் ரொம்ப தேவை அப்படின்றதால நான் செலரியை நறுக்குவேன். ஆகவே செலரியுடன் பானம் ரொம்ப சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். என் பேத்திக்கு வைட்டமின்களை இழக்க விரும்பவில்லை. எனவே நான் பிளெண்டரில் ஜூஸ் செய்து அற்புதமான செலரி பானத்தை அற்புதமான குவளையில் ஊற்றுவேன். கொஞ்சம் மேலும் பச்சை. இது அழகாகவும் சுவையாகவும் இருக்கும். பாட்டிட்டிருந்து ஒரு ஆரோக்கியமான காக்டெயில். ஆம், இதுவே சிறந்தது. நான் இதை நிறுத்த முடியல. ஓ, என்னை அப்படித்தான் பாக்குறீங்களா? நான் இதை செய்வேன். முதலில் கண்ணாடிக்கு ஒரு சிவப்பு இனிப்பு அலங்காரத்துடன் ஸ்டைலும் கவர்ச்சியும் கொடுப்பேன். எனக்கு சிவப்பு நிறம் மிகவும் பிடிக்கும். அதுவே
the anti-desperate Charles Coistigan, the Auspuwe Reaper unleashed the meeting. Idil and Houtus Raker meeting. Hey, சரி எனக்கு தேவையான பொருட்களை கொண்டு வா போ. ஓ, என்ன ஒரு பயங்கரமான விஷயம். நான் அதிலிருந்து விலகி இருப்பேன். நன்றி காய், க்ரீம் பாதிக்காது. இது நிறைய இருக்கணும். இப்போ இந்த கண்களை சேர்த்து மேலும் சேர்க்கிறேன். இந்த காக்டெயிலுக்கு மேலும் ஸ்ட்ராபெரி சிரப் சேர்க்கிறேன். என்ன ஒரு பானம்? Etherpade, Starry Sertan Alentary. அத குடி. எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஓ, என்ன ஒரு கனவு காட்சி. இது என்ன? இதை எப்படி குடிக்க முடியும்? அது மிகவும் மோசமாக தெரிகிறது. ஆனால் நான் அதை முயற்சிக்கிறேன். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆம், இந்த பானம் குளிர்ச்சியாக இருக்கிறது. இப்போது நான் இன்னொரு பானத்தை முயற்சிக்கிறேன். என்ன? அடடே, இதன் வாசனை என்ன மாதிரியானது? இது கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறது. இல்ல, நான் இதை முயற்சிக்கவே மாட்டேன். இதோ இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அத்தனை அழகான கோப்பை மற்றும் ஒரு நகைச்சுவையான ஸ்ட்ரா. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இப்போ கண்ணாடியை நக்குவேன். வாவ், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு பிடித்திருக்கிறது. ஓ, இது புளிப்பாக இருக்கிறது. ஆனால் இதுதான் வெற்றியாளர். அற்புதம். ஆமாம். ஆம், நான் வென்றுவிட்டேன். என்னை பாருங்கள். அப்படியானால் இப்போ நான் ஐஸ்கிரீமை எடுத்து பிளெண்டரில் போட போறேன். வேற என்ன வேணும்? ஓ, மோசமான சீஸ். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுவேன். ரொம்ப அழகா இருக்கும். சஸ்ன நீல நிறம், முற்றிலும் விரும்பத்தகாத வாசனை மற்றும் சுவை. இதை ஐஸ்கிரீம் இயந்திரத்துல ஊற்றுவேன். அப்படியானால் ஐஸ்கிரீம் தயார். இதை அலங்கரிக்கலாமா? ஆமா, ஆரஞ்சு ஒரு சிறந்த தேர்வு. கெஜ்மையான விஷயம், இதை இங்கே வைக்கிறேன். மற்றவர்களை நான் சுவையான ஒன்று. கொஞ்சம் சிவப்பு எடுப்பேன். நாம் 2 வார்த்தைகள் செய்கிறோம். இந்த சுவையான ஜோ கொஞ்சம் கொஞ்சம் நீல நிறமா இருக்கும். இது ஒரு ஊதா நிறமா இருக்கும். நீங்கள் திரும்பிய போது நான் இல்ல. அழகாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்குது. இந்த கலவையை இயந்திரத்துல ஊற்றுவேன். என்ன பறவை எப்படி மாறியது. மேலும் சுவை அதிசயமாக உள்ளது. மேலும் குறிப்பாக சில இனிப்புகளை அலங்காரங்களாக சேர்க்க வேண்டும். டெம்ஸ் சரியான மூலையை ஒத்துள்ளது. சரியாக இருந்தது. நான் இதை இங்கே வைக்கிறேன். யாருக்கு எவ்வகை ஐஸ்கிரீம் கிடைக்குமோ என ஆச்சரியமாக இருக்கிறது. நான் முதல் நபர் இருக்கிறேன். சரிதானே? RETC பார்த்தியா? அதையும் நான் மகிழ்ச்சியுடன் நேசிக்கிறேன். அருமையான பனிக்கூழ். நல்லதுதான். குலுக்கும் கோன்கரண்டி சத்தமாக இருக்கிறது. உங்கள் விரல்களை உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் அருமையானது. எனக்கு மலச்சிக்கலாக போகிறது. நான் இதை செய்ய விரும்பவில்லை. நானே முடிக்க வேண்டும். இதை நீ எப்படி செய்கிறாய்? உண்மையானது, வெறுக்கத்தக்கது. இதை கிழித்து பாருங்கள். எனக்கு வெறுப்பு வருகிறது. நான் எதுவும் செய்யவில்லை. நான் இறக்க போறேன். இது விழிச்சி சிறப்பா இருக்கும். இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் பிளெண்டர் இருக்குது. யோசனைக்காக இதை எதுடனும் கலக்கவோ பார்க்கலாம். நான் கடுகை எடுத்துக்கொள்கிறேன். ஐஸ்கிரீம் கடுகுடன் இது ஒரு விஷயம் ஆகும். தனித்துவமான சுவை. எவருக்கு இது கிடைக்கும் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். எனவே எனது சிறந்த கலவை தயாராக உள்ளது. அதிலிருந்து ஐஸ்கிரீம் செய்வதுதான் மற்றதே. ஆம், உண்மையில் நிறம் மிகவும் அழகாக வந்தது. ஆனால் இந்த ஐஸ்கிரீமை பூனை காலில் அலங்கரிக்க போவேன். அருவருப்பானது. இப்போது இதை இங்கு வைக்கிறேன். அதை விட சுவையானதை சமைக்கிறேன். ஆமா, சாக்லேட் ஐஸ்கிரீம் சரியாக யூன்ட்டு. அப்படியே என்னோட நான் கலக்கணும். பியாரிஷால் சீரப் ரொம்ப நல்லது. மேலும்
இதம் மற்றும் ஆழத்தோட இருக்கும் ஸ்ட்ராபெர்ரி மற்றும் சாக்லேட் சுவைகளை கலப்பேன். சுவைக்கும் அப்படியே நைஸ் தான் கைவசம் இருக்க வேண்டியது. இதனை ஊற்றி அழகான சாக்லேட் ஐஸ்கிரீம் தயாரிப்பேன். பண்ணனால இன்ஃப்ளமான வளையங்களால் அலங்கரிக்கிறேன். அழகானது மற்றும் சுவையானது. இந்த இடம் இங்கே. இந்த சுவையான விஷயத்தை யார் சாப்பிட முயற்சிப்பார்? யாருக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமோ? எவ்வளவு சுவாரஸ்யமாக உள்ளது. விளையாடலாம். 1 2 3. அட, என்னிடம் 1 உள்ளது. என்ன இருக்கின்றது என்று பார்க்கலாம். ஏன், நல்லது போல் தெரிகிறது. ஆனா ஓ இல்லை, நான் தவறாக நினைத்தேன். இது என்ன மாதிரியான படம்? என்ன கசம்சாம்? சுவை மோசமாக உள்ளது. இதை சாப்பிடு. சரி, நான் வெறுப்பை ஏற்றுக்கொள்றேன். அதை முழுவதும் சாப்பிடுவேன். அடுத்ததுக்கு போங்க. நீங்க வேகமா இருக்கீங்க. சரி. ஓ ஆம், எனக்கு நிறைய சாறு நிறைந்த ஐஸ்கிரீம் கிடைச்சது. இது சாக்லேட்டாக இருக்கிறது. எனக்கு பிடித்தது. நான் அதை காய்த்து திரும்பிக் கொள்ளலாம். வனிலா ஐஸ்கிரீம் வேணும். இருக்கு. இன்னும் ஏதாவது வேணும். ஆமாம், மீன் ரொம்ப அருவருப்பான ஒரு பொருள். அதனால் நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்வேன். மீனோட ஐஸ்கிரீம் பண்ணதில்லை. சிறந்த விளைவுக்கு நான் ப்ராக்கோலியையும் சேர்த்துக்கொள்வேன். என்ன விதமான நரக கலவையை உருவாக்கப்படும் என்று ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆனால் அது பார், அது பெரும்பாலாக சரியாக இருக்கிறது. பியால் தெரிகிறது. ஆனால் அது ருசிக்கிறதா என்றால் கச்சமானது என்பது எனக்கு தெரியும். மார்ஷ்மெல்லோக்கள் பெண்கள் என்ற இறைச்சியும் இதை பற்றி கொண்டாடக்கூடாம் என்றும் நினைக்கலாம். ஆனால் இது அசிங்கமாக உள்ளது. அதை ஒரு பெட்டியில வைப்பேன். பார்த்ததற்கு நன்றி. அதை போல நான் இன்னும் கொஞ்சம் வெண்ணிலா ஐஸ்கிரீமை எடுத்து சுவையான ஏதாவது சேர்த்து கலப்பேன். இல்ல, நான் கல்வளை எடுப்பேன் என நினைக்கிறேன். கல்வளையோடு சேர்த்த ஐஸ்கிரீம் அழகான பச்சை நிறமாக இருக்கும். இந்த விற்பனை இயந்திரத்தில் ஊற்றி பச்சை ஐஸ்கிரீம் செய்யறேன். அருமையான எதையாவது இழைத்து போற்றேன். எடுத்துக்காட்டுக்கு இந்த அழகான இனிப்பு துளிகள் பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் அதன் சுவை எப்படி என்று சொல்வதில்லை. எல்லாம் தயார். நான் முதல்ல போகலாமா? என்ன இருக்கிறது? ஆஹா, எப்படி ருசியாக இருக்கிறது. நாம மீண்டும் முயற்சிக்க வேண்டும். ஓ இல்ல, இது எவ்வளவு அருவருப்பான சுவை. கெட்டதா? இதை மிக விரைவாக நீக்க வேண்டும். இது கொடூரமாக இருந்தது. புல் நறுமணம். இல்லை, நீ சரி, ஒப்புக்கொள். என்னை எதிர்பார்க்கும்து என்ன? அட, ரொம்ப அழகா. மார்ஷ்மெல்லோ சேர்ந்து ருசியா? ஓ இல்ல, நான் தவறானே. மிகவும் அருவருப்பான சுவை. எனக்கு குமட்டுது. வா சாப்பிடு. நான் முடியாது. மீனின் சுவை. அதை சாப்பிட நான் முயற்சிப்பேன். இதை கொஞ்சமும் சாப்பிட முடியாது. இதுல என்ன இருக்குதுங்கிறத பார்ப்போம். நான் ஒருவர் கண்டுபிடித்து விட்டேன். எப்பொழுதும் போல எளிய வெள்ளை ஐஸ்கிரீம் எடுக்கிறேன். நிறம் மற்றும் ருசிக்காக நான் இந்த சிவப்பு வெங்காயத்தை சேர்க்கார். இதுவே நுடல்லாவால் நிரப்புவேன். இந்த ஐஸ்கிரீமுக்கு நுடல்லாவின் ருசி உதவாது என்று தமிழ் செய்கிறேன். ஏனெனில் அது ஏற்கனவே பார்வையாளர்களுடன் இருக்கும். அப்படியானால் இப்போ நான் ஐஸ்கிரீம் செய்கிறேன். லைலா, மிகவும் ருசியாக இருக்கிறது. மெல்பூஃபன் ஷோங்ஜாங்ஷி ஹன்கு டான் லிங்ரன் டவுயன் ஜஃபங்லம் உங்கள்கிட்ட வைக்கிறேன். இன்னும் என்ன செய்யலாம்? இந்த முறை நான் வண்ணத்து பூச்சி ஐஸ்கிரீத்தை எடுப்பேன். சரி. மற்றும் இந்த கோழி கால்களை அதிகமாக சேர்ப்பேன். சிறிது கோகா கோலா குடிச்சா தீயில்ல. இப்போது நான் முழு பாட்டிலும் காலி செய்வேன். ஆமா. Oh ma'am, I throw Aronald's stand. Cast a board haircut. Airway Hurry Sao Cardinal. அசுக்களை இருக்குது. நான் அதை அழுந்த விரும்ப மாட்டேன். அதை ஒரு கோணில் ஊற்ற இன்னும் மீதமே. இப்பொழுது பனிக்கூழ் செய்வோம். அந்த சீராவது கோணில் மேலும் சிறிது ஸ்பிரிங்களுடன், வெள்ளை ஸ்பிரிங்களுடன் கருப்பு அற்புதமாக இருக்கும். ஆனால் சுவை பயங்கரம். அதனால் பெண்களே, முயற்சி செய்து பாருங்கள்.
இப்போது என்னை கிடைத்ததை காண்பேன். இது அழகாக இருக்கிறது, ஆனால் சுவை எப்படி? அடா, திகிலோ சாப்பிட முடியாது. ஹா, மெய்யில் சொல்லுறேன் இல்லையா? இருக்க புஸ். என்னனே, எனக்கு புரியல. கோழி கொலாவோடு இப்ப எனது முறை. சுவையான பியருடன் ஊதா. இல்ல. எத்தனை மோசமான ஐஸ்கிரீம். என் முகத்தில் என்ன தவறு? நான் அதை சாப்பிட முடியாது. நீ செய்யணும். சரி, நான் இதை கடைசி வரை சாப்பிட வேண்டியிருக்க. எனக்கு உடனே வாந்தி வருது. நிறைய விஷயங்கள். நான் அடிப்படையாக வெண்ணிலா ஐஸ்கிரீம் பயன்படுத்துவேன். இந்த முறை அதை என்னோட கலந்து பார்க்கிறது என்ன? நான் ஓரியோ குக்கீஸோட ஒரு சுவையாகிய இனிப்பை செய்வேன். உங்களுக்கு தேவையானவை நான் சில நகெட்ஸ்லையும் சேர்ப்பேன். ஒரு சுவாரஸ்யமான ருசியாகும். என்னை உதவுங்கள். எல்லாவற்றையும் கலந்து விடுங்கள். இது எதிர்பாராததாக இருக்கும். நிறம் அழகாக மாறியது, ஆனால் சுவை கொஞ்சம் மோசமாக இருக்கலாம். நகெட்ஸ்கள் தனித்தனியாக, ஆனால் சாக்லேட். நான் இதனோட பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தூவுகிறேன். நான் ஒரு குளிர் சில்யோமத்தை உருவாக்கினேன். இது புதிதாக உள்ளது போன்றது. உளவு. இந்த ஐஸ்கிரீமை இப்படி செய்வேன். சாக்லேட்டை எடுப்பேன். எவ்வளவு சுவையானது. அங்கே சுவையான ஸ்ட்ராபெரி சேர்ப்பேன். என்னுடைய எல்லா ஸ்ட்ராபெரிகளையும் ஊற்றி விடுவேன். ரொம்ப அருமையா இருக்கும். மேலும் நான் இந்த சுவையான சூஷியும் சேர்க்கிறேன். என்ன நடக்கும் அப்படின்னு ஆச்சரியம். புதும் போலவே கலக்க போயிடுது. ஆனால் நான் இதை முயற்சிக்க மாட்டேன். நல்லா இருக்குது. இப்போ நான் ஐஸ்கிரீமை ஊற்றி அதை சாக்லேட் சிப்ஸ்னால் அலங்கரிக்கிறேன். அது மிகுந்த அற்புதமானதாக தெரிகிறது. ஆனால் ஒன்றென்றே இல்லை என்றால் ரொம்ப தனித்துவமான வாசனை. இது போதும். இதனை சாப்பிடுங்கள். இப்ப நீ காலா, நான் ஒப்புக்கொள்றேன். இது ருசியா தெரியுது. அதன் சுவைய நான் முயற்சிக்கிறேன். ஓ, நான் முடிவு செய்யலாம். இது மிகவும் அருக்கமானது இல்லையே. 2 தின்னு. நான் தயாராக இருக்கிறேன். நான் இப்போது முயற்சிக்கிறேன். இது சாக்லேட் நண்பா. இது கொஞ்சம் விசித்திரமாக சுவைக்கிறது. நான் அதை சாப்பிடுவேன். எனக்கு சீண்டல் புரியல. உங்களுக்கு? அதுக்கும் நாங்க ஆட முடிச்சிட்டோம்.